ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சியான் விக்ரம் சாரோட மரண ஃபயர் வெயிட்டிங்கில் இருக்கும் தங்கலான் படத்தோட ரிலீஸை பற்றி ஸ்டூடியோ கிரீன் சிஇஓவான தனஞ்சயன் சார் உங்களுக்காக ஒரு இன்டர்வியூவில் அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சியான் வெறியர்களே, நீங்கள் எல்லாம் தங்கலானோட ரிலீஸ்க்காக பயங்கர வெறித்தனமாக காத்துட்ருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் தற்போது தங்கலானோட ரிலீஸ் குறிப்பாக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நண்பாஸ். அது என்ன பிரச்சனை அப்படின்னு தனஞ்சயன் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு. ஸோ அதை கொஞ்சம் கேட்டுருங்களா. தங்கலான் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க நீங்க. ஏப்ரல் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப தள்ளி போகுதா மே அப்படின்ற மாதிரி டாக் இருந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது? இல்ல, அதுதான் சொல்றேன். ஏப்ரல் அப்படின்னு நம்ம என்ன சொன்னா, முதல்ல பிளான் பண்ணது ஏப்ரல். அப்போ இந்த எலெக்ஷன் பத்தி நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த படம் 5 மொழிகள்ல வெளியாகுது. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஏப்ரல் அவங்களுக்கு எலெக்ஷன் மே வரையும் போகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஆந்திரால பாத்தீங்கன்னா மே வரையும் எலெக்ஷன் போகுது. இப்ப எல்லாரும் சொன்னாங்க எலெக்ஷன் டைம்ல வந்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு மீடியம் படத்தை கொண்டு வரலாம் நீங்க. 30 கோடி 20 கோடி படத்தை, 100 கோடி படத்தை எப்படி போய் ரிஸ்க் எடுக்கிறது? அதான் சேலஞ்ச். இப்ப இந்தியிலும் தங்கலான ரிலீஸ் பண்ணா ஞானவேல் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆக முடியல. அதுதான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். எல்லாருமே என்ன சொல்றாங்க, நார்த் இந்தியால என்ன சார் மே எண்டு வரையும் எலெக்ஷன் இருக்கு, நீங்க இப்ப கொண்டு வந்தீங்கன்னா நாங்க எப்படி பண்றது? அதனால அவரு யோசனை இருக்காரு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வேணும். ஏன்னா நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரு, அவரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தெலுங்குல டிஸ்ட்ரிபியூட்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏப்ரல் 19 கூட ரிலீஸ் பண்ணலாம், மேல ரிலீஸ் பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு மட்டுமே நம்பி பண்ண முடியாது. ஓவர்சீஸ் மிகப்பெரிய மார்க்கெட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, மேல ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஜூன்ல பண்ணுங்கன்றாங்க. ஸோ அவர் ஒரு டிஸ்கஷன்ல இருக்காரு. அது பிறகுதான் நம்ம தெரியும் எப்போ ரிலீஸ் டேட் வரப்போது தங்கலான்னு. ஆனா படம் முடிஞ்சிருச்சு. பாரஞ்சி சாரே சொன்னார்ல, படம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே வெயிட் பண்றது என்னன்னா, என்ன மாதிரி என்னடா இவ்வளோ ஷெட்யூல் போட்டிருக்காங்களே, 7 ஷெட்யூல்ல ரிலீஸ், அதாவது எலெக்ஷன். இப்போ யாருமே எதிர்பார்க்கல ஆந்திரா தெலுங்கானா கூட இப்படி இத்தனை ஷெட்யூல்ல வரும்னு சொல்லிட்டு. ஏப்ரல் எண்டு மே வரையும் போகும்னு எதிர்பார்க்கல. இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கு படங்களே பல படங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க டேட் எல்லாமே மாற வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா அத்தனை ஷெட்யூல் போட்டாங்களா, இத்தனை ஷெட்யூல் போடும்போது எப்படி நம்ம படத்தை கொண்டு வரதுன்ற சங்கடம் வந்துடுச்சு. அதே சங்கடம் தான் இங்க இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா எல்லா லாங்குவேஜும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஞானவேல் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெகு விரைவில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா படத்தை? இல்ல, அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, டேட் தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏப்ரல்ல நம்ம ஒரு டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் வெயிட் பண்றோம். ஏன்னா ஒரு டீமா நாங்க ஒர்க் பண்ணும்போது அவர் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. நாங்க தமிழ்நாடு மட்டும் தான் பாக்குறோம், மார்க்கெட்டிங் மட்டும் தான் பாக்குறோம். நம்மளுக்கு ஹிந்தியில என்ன எதிர்பார்க்கறாங்க, தெலுங்குல என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியாது. அது அவருடைய டிஸ்கஷன். அவர் என்ன சொன்னாரு, நான் எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் நான் சொல்ல முடியும், எனக்கு அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஸோ கேட்டிங்களா நண்பாஸ், எலெக்ஷன் போயிட்டு இருக்கனால மோஸ்ட்டாக படம் மே எண்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி மேலே மிஸ் ஆனால் கண்டிப்பாக படம் ஜூனில் ரிலீஸ் ஆகிடும் நண்பாஸ். ஸோ கவலைப்படாதீங்க நண்பாஸ், கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் படத்தோட ரிலீஸ் குறிப்பாக அப்டேட் வந்துடும். ஸோ படம் மே மாதம் ரிலீஸ் ஆகுதா இல்லை ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு அடுத்த மாதம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நண்பாஸ். அண்ட் ஆல்சோ இந்த படம் ஒரு சாதாரண படம் அப்படின்னா சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா இந்த படம் ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட் படம் அப்படின்றதுனால ரிலீஸ் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும் நண்பாஸ். ஸோ மோஸ்டா ஸ்டூடியோ கிரீன் எடுத்த டிசிஷன் ரொம்பவே கரெக்ட் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பா இந்த படம் எப்போ வந்தாலும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ சியான் வெறியர்களே, இன்னும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்க. நம்ம சியான் உங்களை தியேட்டர்ஸ்ல சந்திக்க வந்துகிட்டே இருக்காரு. ஸோ அவ்வளோதான் சியான் பிளட்ஸ். இதுதான் தங்கலானோட ரிலீஸை பற்றின லேட்டஸ்ட் தகவல்கள். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள் நண்பாஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.